தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. என் அன்பான உறவுகளே, உங்களை இந்த நாளிலே சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. அதாவது எல்லாருடைய ஆசையும் ஒன்று இருக்குது, நல்லா படிக்கணும், நான் சொல்கிறத 4 பேர் கேட்கணும், நல்லா படிக்கணும், நான் சொல்கிறத 4 பேர் கேட்கணும், படித்த உடனே நல்ல வேலை கிடைக்கணும், சம்பாத்தியம் நிறைய கிடைக்கணும், எதுவும் தங்கு தடை இல்லாமல் கிடைக்கணும். சுவாமி நான் என்ன பண்ணுறது? இதை தான் எல்லாரும் பெரும்பகுதி இந்த கேள்விகளை கேட்டு வைப்போம். இதுக்கு அடுத்தது கல்யாணம், குழந்தை, இதெல்லாம் அடுத்தது. இதுக்கு நம்ம ஜாதக கட்டத்தில் சில கிரகங்கள், சில இடங்கள், 12 கட்டம் இருக்குது. இந்த 12 கட்டத்தில் சில இடங்கள் சரியாக இருந்ததுன்னா நமக்கு அசாத்தியமாக நல்லது நடக்கும். ரொம்ப எளிமையாக நீங்கள் எதிர்பார்க்கவே வேண்டாம், டக்குன்னு ஒரு விஷயத்தை நம்மளால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும், அதனால் பெருத்த லாபங்கள் ஏற்படுத்திக்க முடியும். இது எல்லாம் யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னா ஒவ்வொரு நட்சத்திரம் வாரியாக பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம லைஃப்பில். நீங்கள் இந்த நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொருத்தவா பிறந்திருப்போம். இந்த நட்சத்திரத்துக்கு இந்த பலன் எப்படி இருந்தால் பார்ப்போம். இன்றைய தினம் பார்க்கக்கூடியது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில் பிறந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் பார்க்க போகிறோம். பொதுவாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய கடமைகளை தள்ளி போடாமல் சரியாக செய்து முடித்தால் நிச்சயமாக வெற்றி ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரம் பிறந்திருக்கீங்க, நாளைக்குன்றதை எதுவும் செய்யக்கூடாது. இன்றைக்கி என்ன நினைக்கிறோமோ அதை செய்யணும். நாளைக்கு என்று எதுவும் செய்யாமல் எந்த கடமையும் தள்ளி போடாதீங்க. அதுமாரி பார்த்திங்கன்னா பெண்கள் மீது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எப்பயுமே ஒரு அதீதமான விருப்பம் ஏற்படும். ஆண்களாக இருந்தாலும் பெண்கள் மீது விருப்பம் ஏற்படும், பெண்களாக இருந்தாலும் பெண்கள் மீது விருப்பம் ஏற்படும். விருப்பம், அதனால் எந்த ஒரு காரியத்தையும் ஒரு பெண் மூலமாக அதை நடத்துவது தான் நமக்கு வாக்கு சித்தம் ஏற்படுவது, வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கு காரணம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தன்னலமற்றவர்களாக இருப்பீங்க, சுயநலம் இல்லாமல் பொதுநலவாதியாக அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இருப்பீங்க. பராக்கிரமம் உடையவர்கள்னு சொல்லுவாங்க. சத்தியத்தை பேசக்கூடிய தன்மை உருவாகும். ஏன் இப்படி பேசினா என்ன, பொய் ஏன் பேசணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். இதுவே உங்களை லட்சியத்தை உயர்த்தும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில ஆபரணங்கள்லாம் போடுறதுல ஆசை வரும். சின்ன சின்ன ஆசைகள்லாம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எப்பயுமே வரும். நம்ம சில பேர் வீட்டில் கேட்பாங்க, என்னங்க இதெல்லாம் ஒரு ஆசையா எனக்கு ஒரு கேக்கு வாங்கி கொடு அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சின்ன கேக்கு, இந்த பிஸ்கட்டு வாங்கி கொடு சாப்பிடுவோமே அப்படின்வாங்க. என்னங்க இது சின்ன ஊருக்கு போயிட்டு வருமே அப்படின்வாங்க. இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்கு என்னென்னா குண ரீதியாக பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்காது. குழந்தைங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு தோணும். குழந்தை உள்ளம், அதுதான் உண்மை. அதே மாதிரி நல்ல பேரை சம்பாதிக்கணும். அவங்களுக்கு கெட்ட பேரே பிடிக்காது, கெட்ட பேர் எடுக்க பிடிக்காது. யாராவது நக்கலாக பேசிட்டா ரொம்ப கோவம் வந்துடும். அழற மாதிரி பேசிட்டாங்கன்னா அழ விட்டுடுவாங்க அவங்க. இதுதான் அஸ்வினி நட்சத்திரம். அதே மாதிரி நல்ல ஒரு சிந்தனையும் நல்ல நெஞ்சு உள்ளவங்கள் கொண்டவன், நெஞ்சு உணர்வுன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் மனசு இருக்குது, ஆனால் நல்ல மனசுங்கிறது எத்தனை பேருக்கு இருக்குன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல மனசு உண்டு. அதனால் மனம் நிறைய வஞ்சனை எதுவுமே இருக்காது. எல்லாருக்கும் செய்யணும், ஆனால் சேர்க்கணுங்கிற எண்ணம் வரும். இன்றைய சேமிப்பு நாளைய பலன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க சேர்க்குறாங்களேன்னு அவங்க சொந்தத்துக்கு சேர்த்துக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்களால 4 பேர் நல்லா இருக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அதுதான் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். புத்திசாலித்தனம் தான் அவங்களுடைய புகழை கொடுக்கும். அதனால் புத்திசாலித்தனத்தை நிறைய ஏற்படுத்திங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களே. இன்னும் சொல்லப்போனால் பரிசுத்தமான எண்ணம் உங்களுக்கு வந்துடும். அது உங்கள் வாழ்க்கையே மேம்படுத்தும். அதை யார் சொன்னாலும் மாற்றிக்க வேண்டாம். தெளிவான வாழ்க்கை பாதையை மேம்படைய செய்யும். அமைதியான சுபாவம் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய வாழ்க்கையில் காது கேட்கும் திறன், நிறைய விஷயத்தை மற்றவங்க பேசுகிறத தூக்கி எறியாமல் அதை கேட்டுக்கொள்ளக்கூடிய சிந்தனை ஏற்படும். அதை ஞாபக சக்தியாக உள்ளே வச்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். என்னை பொறுத்த வரைக்கும் தூய்மையான மனம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏற்படும். இதுதான் அஸ்வினி நட்சத்திரம்.
இந்த நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு முதல் பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுடைய குற்றங்கள் குறைகளை நீங்கள் யாருடைய குற்றம் குறைகளாக இருந்தாலும் அதை பரப்புவதற்கு மனம் தோன்றும். அதை பார்த்து பரப்புங்க. மனம் அலைப்பாயும் முதல் பாதமாக இருந்தால் சிறப்புடையவர்கள் தான். ஆனால் என்ன, சில பேர் சின்னதாக பண்ணிட்டா கூட அதை யார்ட்டாவது போய் சொல்லிட்டு வந்தால் தான் உங்களுக்கு பிடிக்கும். நியூஸ் சீக்கிரமாக ரிலீஸ் ஆகிடும், உங்கள் மனசில் தங்காது. அதே மாதிரி நல்ல உருவமாக இருக்கணும். நீங்கள் மேக்கப்லாம் பண்ணிக்கணும்னா கூட அது மேக்கப் சாதகம் இல்லாமல் போயிடும். அதனால் மேக்கப்புக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அதுமாரி இடம் விட்டு இடம் மாறும் போது பார்த்து இருங்க. சில பேர் பார்த்திங்கன்னா உறவினர்களை விட்டு மற்றவங்க மேலே தான் நீங்கள் பாசம் அதிகமாக வச்சுருப்பீங்க. வீட்டில் உள்ளவங்களை தாண்டி மற்றவங்க மேலே தான் உங்களுக்கு பாசம் அதிகரிக்கும். அதில் பார்த்து இருங்க. சில பேர் உங்களுக்கு சிண்டு முடிஞ்சு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது பாதத்தில் பிறந்ததிங்கன்னா உண்மையான குணம் உங்களுக்கு சரியாக கண்டறிஞ்சிடுவீங்க. ஒருத்தவங்களை பற்றி கரெக்டாக நீங்கள் பிளான் போட்டுடுவீங்க. அழகான விஷயங்களை பற்றி ரொம்ப அழகாக தெரிஞ்சுப்பீங்க. இந்த உசுப்பேத்துறவங்களெல்லாம் கண்டால் தூக்கி ஓரம் கட்டிடுவீங்க. சாஸ்திர நூல்களில் இருக்கிற நல்ல அறிவை நீங்கள் ஏற்படுத்திக்குவீங்க. அதை படிப்பீங்க. நிறைய விஷயங்களை ராமாயணம் மகாபாரதம்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் உள்ளவங்க. 3ஆம் பாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா கணித சாஸ்திரத்தில் ஆர்வம் அதிகமாகும். அதனால் மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நல்ல அறிவுரைகள் கூறக்கூடிய வாத்தியாராக வருவீங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா உடம்பில் பார்த்திங்கன்னா சூடு சம்மந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும். புண்ணிய காரியங்கள் செய்கிறதுல நிறைய சிந்தனைகள் ஏற்படும். இது 3ஆம் பாதம். 4ஆம் பாதமாக இருந்தால் வளைந்து நலிந்து வாழக்கூடிய வாழ்க்கை ஏற்படும். பெரிய அறிவாளியாக இருப்பீங்க. ஜோதிடத்தில் வல்லமை பெற்றவர்களாக இருப்பீங்க. அதுவும் நீங்கள் சொன்னால் பலிக்கும் 4ஆம் பாதத்தில் பிறந்தால். அதுமாரி இந்திரலோக சுகங்களை எல்லாம் இந்த லோகத்தில் அனுபவிக்கக்கூடியவராக இருப்பீங்க. பெண்ணாசை மிகுந்தவராக இருப்பீங்க. அதேமாரி வாய்மை உள்ளவர்களாக இருப்பீங்க. இப்படிப்பட்டவர்கள் 4ஆம் பாதம். ஆக இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கோள் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்களில், இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆசை அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஒரு மனுஷன் சரியாக இல்லை அப்படின்னா அவனை எப்படியாவது போட்டு தாக்கிடுவீங்க. அவன் நல்லது பண்ணால் பாராட்டுவதற்கு கொஞ்சம் மனம் கடினமாக இருக்கும். இப்படிப்பட்ட அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மிக எளிமையாக முன்னேற வேண்டும் என்றால், வாக்கு சித்தங்கள் பெற வேண்டும் என்றால் நீங்கள் முருகபெருமானை வழிபாடு செய்யுங்க. அஸ்வினி தேவர்கள்னு சொல்லுவாங்க, 2 பேர் இருப்பாங்க. அந்த அஸ்வினி தேவர்களை சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அஸ்வினி தேவர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு அபிஷேகம் செய்து வந்தீங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திர பிறந்தவர்களுக்கு சகல யோகமும் கண்டிப்பாக கிடைக்கும். இதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நற்பலன் உங்களுக்கு அதிகமாகும். அஸ்வினி தேவர்கள் அந்த ததாஸ்து அப்படின்னு எப்பயுமே சொல்லக்கூடியவர்கள், அவர்களை ஒரு தடவை நீங்கள் மாதம் கூட செய்யலாம். அதுவும் அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு போய் அவர்களுக்கு ஒரு தீபம் போடுங்க. வாய்ப்பு கிடைக்கிறவங்க அபிஷேகத்துக்கு கொடுத்து அபிஷேகம் பண்ணுங்கள். அஸ்வினி நட்சத்திரம் ஸ்டாரில் ஃபஸ்ட்டு ஸ்டாரு. அதனால் நீங்கள் மின்னக்கூடியவர்கள். மின்னுவது கண்டிப்பாக பொன்னாகும். மீண்டும் அடுத்த நட்சத்திரத்துடைய குணாதிசயங்களோடும் உங்களுடைய வளர்ச்சியோடும் நாங்கள் சந்திக்கிறோம். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.